ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கீழ்ப்படிதலின் அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஒருமுறை நெப்போலியன் தன்னுடைய படை வீரர்களோடும் கூட யுத்த நேரத்தில் மலை உச்சியில் தங்கியிருந்தார். அப்பொழுது நெப்போலியனின் நண்பரான ஒருவர் அங்கு வந்து அவரை சந்தித்தார். 2 பேரும் பழங்காலத்து நண்பர்களானபடியால் ஒருவரையொருவர் கட்டி தழுவி சுகநலன்களை விசாரித்து கொண்டார்கள். நண்பன் நெப்போலியனை பார்த்து, நீர் பெற்றுள்ள மகத்தான வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு பதில் கூறாத நெப்போலியன் கை தட்டி வெளியே நின்ற 2 போர் சேவகர்களை அழைத்து, நீங்கள் எந்த பக்கமும் திரும்பாமல் நேராக முன்னோக்கி செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே அந்த போர் சேவகர்கள் வீர மிடுக்கத்தோடு அணிவகுத்து நடந்து சென்றார்கள். ஏறக்குறைய 100 மீட்டர் தூரத்தில் பயங்கரமான பாதாள பள்ளத்தாக்கு இருந்தது. அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. நெப்போலியன் வார்த்தையின்படியே அவர்கள் நடந்து சென்று அந்த பயங்கரமான பள்ளத்தாக்கிலே விழுந்து மரித்தும் போனார்கள். நெப்போலியன் தன் நண்பனை பார்த்து சொன்னான், இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். என் வீரர்கள் முற்றிலுமாக எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவர்கள் வெற்றி நடையை மரணமே வந்தாலும் அசைக்க முடியாது என்று சொன்னான். அதை கேட்ட அந்த நண்பருடைய உள்ளம் சிந்திக்க ஆரம்பித்தது. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் நெப்போலியனின் வீரர்களுடைய கீழ்ப்படிதல் அநேக வேளையில் நம்மிடம் இல்லையே. ஆம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எதற்கெல்லாம் கீழ்ப்படியலாம்? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் கர்த்தருடைய சம்பத்தாய் இருப்போம். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாயிருப்போம். நம் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருள்வார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்றாக இணைந்து செல்லும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தான், உடனே கீழ்ப்படிந்தான். நாமும் விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம். எங்கள் தேவனே எங்கள் கீழ்ப்படிதலை அதிகரிக்க செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.